2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிகிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு ஒரே அடி. இந்த போட்டியை தான் நீங்க பாக்கணுமே இல்லையா? எந்த கட்சிக்கும் போட்டி? இப்படி இருந்தோம் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. இப்படி பண்ணது நான் ஜெயிக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கல, என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? அழக்கூடாது. அண்ணா இங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. சாட்டா அங்க சைட்ல சிரிச்சிட்டு இருக்காரு. சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிட்டா, அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவாரு. நீங்க 2 ஒரு வயசு ஆளுக்கு தானே, மாமச்சனன்னு கூப்பிட்டுக்கிறீங்கிறாரு எங்க அண்ணன். அதனால அவர் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டாரு, நானும் அவர் அண்ணன் தான் சொல்றேன். கடாபிய எப்படி கூச்சம் இல்லாமல் பொய்ய பேசுறாரு பாருங்க. கடாபி அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்ப கடாபி கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேல வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாரு. உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் நம்ம அண்ணா எல்லாமே பேசுவாரு. எந்த பயனும் இல்ல. கல்லு விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்குல்ல சரக்கு, என்ன மிளகு ரசமா இல்ல? அதுக்கு இதுக்கு கலர் தான் வித்தியாசம். தம்பிக்கு தரமான சரக்கு, தரமில்லாத சரக்குலாம் கிடையாது. எந்த சரக்கு இருந்தாலும் குடிப்பேன் காய்ஸ். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். தம்பி உடம்பு 78 கிலோல 75 கிலோவும் சரக்கு தான் காய்ஸ். உடம்பே சரக்குமா காய்ஸ். என்னத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. அண்ணா இந்த கல்லு குடிக்கிற பிரச்சனையை எடுத்துக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணதே அண்ணன் தான். தாய்மொழியை மறந்த தற்குறி. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. கொசு தொல்லை இல்லை, ஆமை தொல்லை. அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? நல்ல மூத்தர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பாலகிருஷ்ண தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான். டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். ஒரு அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு. மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்ப ஆடு மாடு தாண்டா படிக்க வச்சான். பைத்துக்கார பையல என்னத்தை கண்டு விட்டு கத்துறீங்க? என் பங்காளி வடிவேல் சொன்ன பைத்தியக்காரன் நாயே. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணன் உங்களை போட வேண்டியிருக்கும். அப்படி சொல்றா சிஞ்சா குட்டிங்களா? விஜய் அண்ணனை பத்தி பேசுறதே இல்ல, ஆனா அண்ணா விஜய் பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான். எந்த செருப்பு வச்சு அவங்களை அடிக்கிறது? அண்ணனை யாருமே கலாய்க்க வேண்டியதில்ல, அண்ணனே அவரை கலாய்ச்சுக்குவார். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. என்னடா இது, அண்ணா கரண்ட் கம்பி மேல உட்கார்ந்து குத்தாட்டம் போட்டு இருக்காரு. அண்ணனின் சாகசம். அம்பரத்தில் கம்பி கட்டி கொண்டிருந்த அண்ணன் திடீரென வைபாகி ஒரு சின்ன குத்தாட்டம் போட்டார். போனவொன்னா ஆமக்கறி வந்துச்சான்னு கேட்டவில்ல, வரல என்ன வந்தது. சாப்பிட்டு இந்த ஆமக்கறி எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தானே, அங்க போய் சொல்லுங்க பாப்ல. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். ஆனா எங்க போனாலும் அண்ணா இந்த ஆமக்கறி மேட்டரை மட்டும் விடவே மாட்டேங்கிறாரு. என் தம்பி சிவா இருக்கேன், அவனோட நண்பர் வழக்கறிஞர், 7 வயசு. அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை பொத்தி உள்ள படுத்துட்டு அதை பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு பயம் வருது, சின்ன பையன் அதே பார்க்காத பார்த்து கெட்டு போயிடுவானோ அப்படின்னு. எங்க அந்த பையன் என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பார்த்துருக்கேன். அவனை கவனிங்கன்னா இந்த ஆளுக்கு சந்தை படக்குன்னு தூக்குறாரு. போற தூக்குன்னு அந்த பாருங்க, நான் தான் அவன். சீமானு ஒரு பொட்டைன்னு சொன்ன நான் சொல்றேன் சொல்லு போ. என்ன என்னடா பாத்துக்கிட்டு பாரு, உங்க அண்ணன் ஒரு பொட்டை, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், நான் தான் அடியேன் தான். சீமான் டேய் தேட மகனே சடா தேட மகனே டேய் டேய் நான் மீடியா வச்சு
சக்தி தீய சக்தியையும் ஊழல் சக்தியும் இவர்தான் ஒழிக்க போறாரு அப்படின்னு புலங்காயுதம் அடைந்து ஓட்டு போட்டவங்க எல்லாருடைய முகத்தையும் ஒரு முறை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு சீட்டு வாங்க வக்கீல்ல 0 வாங்கிட்டு வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் புறம் வாங்கி கொண்டு உங்ககிட்ட வைக்கிறது பேர் தூய சக்தி. அதிமுக ஓட்டு போட்டவனை கொண்டு வந்து உங்களுக்கு அமைச்சராகிறது பேர் தூய சக்தி. அதிமுக காரன உடனடியே தாவேக்காக வருவதற்கு டிஸ்மிஸ் கொடுக்கிறதுக்கு பேரு தூய சக்தி. தூய சக்தி தானே இதுக்கு பேரு தூய சக்தி. இன்னொரு ஒரு தூய சக்தி நீ காலைல ட்வீட் போட்டுருந்தா நீ இந்த மாதிரி பேசி பேசிதான் கட்சியை மொத்தமா முடிச்சு விட்ட. இன்னும் பத்தலையா உனக்கு? ஐ டோன்ட் கேர். ஆஸ்திரேலியால பிரச்சனை, அமெரிக்கால பிரச்சனை, அங்க ஜப்பான்ல பிரச்சனைன்னு ராத்திரி பூரா போட்டு கொன்னுடுவாங்க. எல்லா நாட்டிலும் பிரச்சனை இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன? இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. என்னது அப்பா பவுலிங் எல்லாம் போட்டிருக்காரா? சொல்லவே இல்ல. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறான் பாருங்க. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? என்ன எப்படி கூடுவா? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன், எழுதுவியா? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி. ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனா சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். இந்த வீடியோவை சிரிக்காமல் பார்ப்பவர்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. என்னால முடியல. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். எவன்டா இது இப்படி கமெண்ட் போட்டது? நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. நாம் மானங்கட்ட கட்சி, அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன? எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. காசு, பணம், துட்டு. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. நீதிமன்றத்திற்குள் சீமான் சென்ற பொழுது தான் அழைக்காமல் ஏன் வந்தீர்கள் என்று நீதிபதி கேள்வி கேட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியே மீண்டும் சீமான் வந்திருக்கிறார். ஒரு வழி இல்லாம ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீதிபதி கிட்ட வாங்கி கட்டியா அண்ணன். சிங்கம் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அண்ணன் தான் எப்ப பார்த்தாலும் விஜய் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அண்ணனை கண்டுக்கிறதே இல்ல. அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்திடுவாங்க போல நண்பளே, போற போக்க பார்த்தா. என்னடா அண்ணனை இப்படி அளவச்சிட்டீங்க? எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேருனா? கருணாநிதி என்று பேர் சுட்டப்படுகிறது. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? ஏண்டா அதுக்காக நாய்க்கெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காலை நேரங்கள் அல்லது இதுல அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. என் நெஞ்சிலுக்கு இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா? கேப்டன் அண்ணா நெஞ்சிலேயே தான் படுத்து தூங்குவாராமா. தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. மோடிஜி தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு சென்ற பின்பு எடுக்கப்பட்ட வீடியோ. ஐயா கடவுளே, எனக்கு சிரிப்பு தானா வருது. அடுத்ததான் அண்ணா பாட்டு பாடுற மாதிரி எடிட் பண்ணி இருக்காங்க. மலர்கொடி முத்தாரமே, முள்ள மலர்கொடி மத்தாளமே, முத்தாளமே. காக்கா காக்கரவத்தி கம்பளி பூச்சி தங்கச்சி, முள்ள மலர்கொடி முத்தாளமே, முத்தாரி எங்கரு முத்தாளமே, மயமா மயமா
இது இப்படி எடிட் பண்ணது அண்ணனா? சீமான் வந்து முதலில் நான் பதிவு செய்துகிறேன். சீமான் தமிழகத்துக்கு மிகவும் ரொம்ப தேவை. ஏன்னா காமெடி கண்டென்ட் வந்து வடிவேல் காமெடிலாம் இப்போ நிறுத்திட்டார் படம் பண்ணுறதுக்கு. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், ரொம்ப இதாக இருக்குது இதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா அது மாதிரி தான் இருந்திருக்கு. என்னடா இது அண்ணனை காமெடின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய காலு தட்டுல அது வரை சாப்பிட்டது. அண்ணா இப்ப ஆமக்கரையிலிருந்து வான்கோழிக்கு வந்துட்டாரு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. என்னடா இது அண்ணா ஊறுகா போட்டிருக்காரு. அண்ணா அசைவ உணவகம், எலி பாயாசம், யானைக்கால் குழம்பு, முதலை துவையல், குரங்கு ரத்த பொரியல், ஆமை வடை, டைனோசர் ஆம்லெட். என்னடா இது? சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுக்குடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்குடுக்குத்தாலும். இந்த மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறான்ல, 10 தடவை தோத்து போனாரு. என்னங்க சின்ன பையன் வந்து 10 தடவை தோத்து போனாரு. பேத்தனமா பேசாம இருக்கீங்க. 10 தடவை மட்டும் இல்ல, எத்தனை தடவை தோத்தாலும் அண்ணன் கவலையே விட மாட்டாரு. ஐ டோன்ட் கேர். இன்னமும் திருந்தாத ஒருத்தர் திரும்ப பேசுறான். ஏதாச்சும் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? இதை காமெடியெல்லாம் முடியலடா. ஏக வசனம் பேசுறான், கேட்டு பேசாம இருக்கீங்க. தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் வெரி ராங் ப்ரோ. நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க கலைஞருடைய மகன் நான். சரியா சாமி பேரு ரைட்டு கண்ண குத்தி. சினிமாவுல பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால். சாட்டை என்னடா அப்பு கமல் மாதிரி போயிட்டு இருக்காரு. பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு கமலே நடந்து போ. படக்களத்தோடு யாரும் வான்னு கூப்பிடலையே. மர்க்கா சொல்லு. யாரும் வான்னு கூப்பிடலையே. தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளை எழுத்து எல்லா பக்கம் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். என்ன அண்ணன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. எந்த படைக்கிடா தளபதி? சொரி சங்கு படைக்கு தளபதியாடா. உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறான் பாருங்க. பொறுமை, உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். எந்த பயனும் இல்ல. அண்ணன் பேசுறது அப்படியே கோபி அதே மாதிரியே நடிச்சு காட்டியிருக்காரு. மலையை கூட பார்க்காம அண்ணன் மலையிலேயே நனைஞ்சிட்டு பேசிட்டு இருந்தாரு. அழுகாத, இப்படித்தான் மொத்த பேரும் ஓட்ட போட்டு இப்போ உட்கார்ந்து அவர் உங்களை பார்த்து அழுகலானா? மைக் செட்டுக்காரரு மைக்கெல்லாம் நனைஞ்சிட்டு இருக்குதுன்னு அழுதுட்டு இருக்காரு. சீனிக்க